மக்களை ஈர்ப்பது திரு அவையல்ல, மாறாக கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் அன்பை தாங்கள் மூலம் வெளிப்படுத்த அனுமதிக்கும் போதுதான் கிறிஸ்தவ சமூகங்கள் மற்றவர்களை ஈர்க்கின்றன எனவும், அன்பு மட்டுமே நம்பகத்தன்மையை கொண்டதெனவும், நம்பகத்தன்மையை கொண்ட அன்பை மட்டுமே நம்ப முடியும் எனவும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சிறப்பு நிலை கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து ஆற்றிய உரையில் தெரிவித்துள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டம் கடந்த 7ஆம் 8ஆம் திகதிகளில் வத்திக்கானில் உள்ள ஆயர் மாமன்ற அரங்கில் நடைபெற்றது. முதல் நாள் நிகழ்வுகளை ஆரம்பித்து உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள், நாம் பல்வேறு பின்னணிகள், அனுபவங்கள் மற்றும் அருங்கொடைகளை பெற்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட குழுவாக இருப்பதால் நமது முதல் பணி ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதும் உரையாடுவதும் என குறிப்பிட்டு, இதன் மூலம் நாம் ஒன்றிணைந்து திரு அவைக்கு பணியாற்ற முடியும் எனவும் தெரிவித்தார். திருத்தந்தையர் 16ஆம் பெனடிக்ட் மற்றும் பிரான்சிஸ் ஆகியோரின் படிப்பினைகளை நினைவுகூர்ந்த திருத்தந்தை அவர்கள், அன்பின் மூலம் மக்களை ஈர்ப்பதன் வழியாக திரு அவை வளர்ச்சி பெறுகின்றதெனவும், இவ்வன்பு கடவுளிடமிருந்து வருவதுடன் அது இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். இச்சிறப்பு நிலை கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் இறுதியில் இதில் பங்கேற்ற 170 கர்தினால்களுக்கும் குறிப்பாக வயது நிறைந்தவர்களின் ஞானத்திற்காக நன்றி தெரிவித்த திருத்தந்தை, இதில் பங்கேற்க முடியாதவர்களுக்கும் தனது ஆதரவை தெரிவித்ததுடன் பங்கு பற்றிய கர்தினால்களுக்கு சிறப்பு பதக்கங்களையும் வழங்கி வைத்தார். இக்கூட்டத்தின் போது விவாதங்கள், கலந்துரையாடல்கள், திரு அவையின் ஒன்றிப்பு பணி மற்றும் நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருத்தூது மடலின் படிப்பினைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டன. அத்துடன் உலகளாவிய பிரச்சினைகள், குறிப்பாக மோதல்களை தீர்க்கும் முயற்சியில் திரு அவை தொடர்ந்து ஈடுபடும் எனவும், போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தல திரு அவைகளை தாய் திரு அவை ஆதரிக்கும் எனவும் வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், திரு அவையில் எவ்வாறு பொதுநிலையினர் மற்றும் பெண்களின் பங்களிப்புகள் சிறப்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து கர்தினால்களுடன் விவாதித்துள்ளார். வரும் ஜூன் மாதம் தொடங்கி புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் பெருவிழாவின் போது வத்திக்கான் ஒவ்வொரு ஆண்டும் கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டங்களை நடாத்தும் எனவும், இக்கூட்டங்கள் திரு அவையின் எதிர்காலத்திற்கான நல்வழியை காட்டிட உதவும் எனவும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார்.